ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். உடலுக்கு ரொம்ப ரொம்ப சத்து தரக்கூடிய ஆரோக்கியமான செம்பருத்தி இட்லி எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல செம்பருத்தியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. செம்பருத்தியில் அடியில் இருக்க காம்பும் மேலே இருக்க மகரந்தமும் நமக்கு தேவையில்லை, அதோட இதழ்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் காம்பும் மகரந்தத்தையும் பிச்சு எடுத்து வச்சுருங்க தனியாக. செம்பருத்தி பூவில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும், பிளட் ப்ரெஷரை கட்டுக்கு கொண்டு வரும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இளநரை பொடுகு பிரச்சனையெல்லாம் தீக்குங்க. பெண்களுக்கு வரும் பல பிரச்சனைகளை இது சரி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குங்க. அதோட நன்மைகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், கீழே படித்து பாருங்கள். 10லேருந்து 15 செம்பருத்தி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 15 செம்பருத்தி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த செம்பருத்தியை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் செம்பருத்தியை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த செம்பருத்தி இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த செம்பருத்தி பேஸ்ட்டை எப்போ நம்ம வீட்டில் செய்கிற தோசை இட்லி மாவுக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி 5லேருந்து 6 பெரிய கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் செம்பருத்தி பேஸ்ட் எனக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு மாவு தயாராகியாச்சுங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கறிவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. நறுக்கி வச்ச வரமிளகாய் 2, இதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் செஞ்சு வச்சுருந்த தாளிப்பை மாவுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தோசை மாவில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு ஆட் பண்ணங்காட்டி நான் இன்றைக்கி எந்த உப்பும் உள்ளே சேர்க்கலைங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்க மாவை இட்லி தட்டில் ஊற்றிடலாங்க. நான் இன்றைக்கி எடுத்த மாவு அளவுக்கு 9லேருந்து 10 இட்லி கிடச்சிருக்குங்க. இப்போ இதை இட்லி ஸ்டாண்டில் வச்சிடலாங்க. 10லேருந்து 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வைங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இட்லி பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இட்லி ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துடலாங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி இட்லியை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சத்து நிறைந்த செம்பருத்தி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த இட்லி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதீங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்கிற எல்லா சமையலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.